وقال النبي صلى الله عليه وسلم كل بني آدم خطاء خير الخطائين التوابون أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சிறப்பான இவ்வவைக்கு வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக இளைஞர்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை கூறி என்னுடைய தலைப்புக்குள் நுழைய ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வளமான வாழ்வு சொன்ன அல் யஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், குர்ஆனுக்குள்ளே ஒரு நபி அல் யஸா இருக்கிறார்கள் என்பது நிறைய பேர்களுக்கு தெரியாது. இந்த அல் யஸா அலைஹிஸ்ஸலாத்தை விளங்க வேண்டுமானால் இன்னொரு நபியை புரிந்தாக வேண்டும். அந்த நபியும் குர்ஆனுக்குள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறும் அல் யஸாயினுடைய வரலாறும் ஒன்றோடு ஒன்று பின்னியது. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்களோ இதை போல அன்பிற்குரியவர்களே, ஒரு பேரொளி ஊர் முழுக்க கிளம்புகிறது. மேலிருந்து கீழே, கீழிருந்து மேலே ஈஜிப்தை அடைவடைத்துக் கொள்ளுகிறது, மிஸ்ரை அடைவடைத்துக் கொள்ளுகிறது. மக்கள் எல்லாம் விசித்திரமாக பார்க்கிறார்கள். ஒரு ஒளி மேலும் கீழுமாக செல்லுகிறது. கடைசியில் அந்த ஒளி ஒரு வீட்டை நோக்கி செல்கிறது. அது எந்த வீடு என்று பார்க்கிறார்கள். அதுதான் நபியுனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வீட்டை நோக்கி செல்கிறது. அப்பொழுதே மக்கள் உறுதி கொண்டார்கள், ஹாரூனின் பிள்ளைகளில் ஒருவர் நபியாக தோன்றுவார் என்று. அப்படி தோன்றிய நபிதான் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அற்புதமான ஆற்றல் விளைந்தவர்கள், சிறு வயதிலேயே புத்தி கூர்மை நிறைந்தவர்கள் நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். 7 வயதிலே தௌராத்தை மனனம் செய்தவர்கள் நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 7 வயசுல முதல்ல தௌராத்தை மனனம் செய்தவர்கள் உலகத்தில் 4 பேர் தான். குர்ஆனை போன்றல்ல, லட்சக்கணக்கான ஹாஃபில்கள். தௌராத்தை மனனம் செய்தவர்கள் 4 பேர்கள். அந்த 4 பேர்களில் ஒருவர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் 7 வயதிலே தௌராத்தை மனனம் செய்தார்கள். அப்ப அவங்களுடைய நினைவாற்றல் எப்படி இருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடுமையான நினைவாற்றலுக்கு சொந்தக்கார இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சபையிலே உட்கார்ந்து தௌராத்தை ஓதி காட்டுவார்கள். வயது அதிகரிக்கிறது, வாலிப பருவம். 18 வயதை தொடுகிற போது அங்கே நடக்கிற தவறுகளை எல்லாம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கண்டிக்கிறார்கள். நண்பர்களை உருவாக்குகிறார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கூட சேர்ந்து ஒரு 4 நண்பர்கள், முத்தாய்ப்பான நண்பர்கள், நல்லதை சொல்வதும் தீமையை தடுப்பதும் இந்த நண்பர்களுக்கான வேலை. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நபிக்குமே இப்படி நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த இளமையிலே நன்மையை ஏவுகிற நண்பர்கள். இந்த இளைய வயதை இதனால் தான் குறிப்பிடுகிறார்கள். இதை நல்லதற்கும் பயன்படுத்தலாம், கெட்டதற்கும் பயன்படுத்தலாம். கெட்டதற்கு பயன்படுத்தியவர்கள் அதிகமாக அன்றைக்கு இருந்தார்கள். நல்லதற்கு பயன்படுத்தியவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்ந்து 4 பேர். ஏழைகளுக்கு உதவுவார்கள், வயதானவர்களை ஆதரிப்பார்கள், நல்லதை எடுத்து சொல்லுவார்கள். இதெல்லாம் அவங்களுடைய வேலை. இந்த 4 பேருக்கு வேலை. தௌராத்தில் இருக்கிற வசனங்களை எல்லாம் சொல்லி சொல்லி மக்களை சுத்தப்படுத்துவார்கள். இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள்.
இன்னைக்கும் குர்ஆன் சம்பந்தமான விஷயங்களை ஒரு சில இளைஞர்கள் சமூகத்திலே கையில் எடுத்ததைப் போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தன்னுடைய காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு 3-4 இளைஞர்கள் தான் இந்த இஸ்லாத்தை கையில் எடுத்தார்கள். அதுல ஒரு இளைஞன் முஸ்அப் இப்னு உமைர் இஸ்லாத்தை கையில் எடுத்து, இந்த முஸ்அப் இப்னு உமைர் மதீனாவிற்குள் செல்லுகிற போது ஒரு ஆள் முஸ்லிம் இல்ல. மதீனாவின் தலைவர்கள் யாருன்னு கேட்டாங்க. அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு இடத்துல அஸ்அத் இப்னு ஸுராரா ஒரு தோட்டத்துக்கு அழைத்து சென்றார். 2 தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சஅத் ரலியல்லாஹு தஆலாவும் உஸைத் இப்னு ஹுலைர் 2 பெரிய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 பெருந்தலைகள் இவங்கள்ட்ட போங்க என்று அஸ்அத் இப்னு ஸுராரா அனுப்பி வைக்கிறாங்க. இந்த இளைஞன் 23 வயது இளைஞன், இந்த இளைஞன் நேரா போனாரு. பெருந்தலைகளை பார்த்து சொன்னார், நான் ஒரு புதிய மார்க்கம் கொண்டு வந்திருக்கிறேன், அந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றாக வேண்டும், சொல்லுகிற செய்தியை முதலிலே காதிலே வாங்க வேண்டும். வந்ததே கோபம் சஅத் ரலியல்லாஹுவுக்கு. பக்கத்தில் இருக்கிற வீச்சருவாளை எடுத்து, அஸ்அத் நீ மட்டும் வரவில்லை என்றால் இந்த இளைஞனின் தலை போயிருக்கும். எங்களிடத்திலே நாங்கள் பரம்பரையாக வணங்கிக் கொண்டிருக்கிற தெய்வத்தை விட்டுவிட்டு இவர் புதிதாக சொல்லுவாராம், அதை நாங்கள் கேட்க வேண்டுமாம், தலையை எடுத்து விடுவேன். இப்பொழுதுதான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹுவுக்கு அல்லாஹ் ஒரு ஆற்றல் கொடுத்திருந்தான். அல்லாஹு அக்பர். யாரிடத்திலே பேசினாலும் 1 மணி நேரம் போதும் அவருக்கு, உள்ளத்தை மாற்றுகிற ஆற்றல். இன்னைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை ஒரு பெண்மணிக்கு வழங்கி இருக்கிறான். இன்றைக்கு நம் காலத்திலே ஒரு இளைய பெண்மணி அகிலா, அன்பிற்குரியவர்களை, இன்றைக்கு இல்லையா, அந்த பெண்ணிடத்திலே போய் என்னென்னவோ பேசி பார்க்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு. யாரெல்லாம் உள்ள போயிட்டு வர்றாரோ அவன் முஸ்லிமாய் வெளியே போறான். எவ்வளவு ஈமான்! இதுதான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வேலை. தலைக்கு வாளை கொண்டு வந்தவரிடத்திலே சொன்னார்கள், என்ன சொல்றேன்னு கேட்காம வெட்டுனா இது பாவம் இல்லையா? ஒரு சமூக தலைவருக்கு இதுதான் அழகா? நான் சொல்வதை கேளுங்கள், சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் தலையை எடுத்து விடுங்கள். உடனே பக்கத்தில் இருக்கிற உஸைத் இப்னு ஹுதைர் சொல்லுகிறார், அந்த இளைஞன் சொல்வது சரிதானே, அதனால் என்ன சொல்லுகிறார் கேட்கலாம். அந்த இளைஞன் மெதுவாக ஆரம்பித்தார். 2 தலைவர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு எதிரிகள் யூதர்கள் தானே? ஆமா. அந்த யூதர்கள் என்ன சொல்கிறார்கள்? இறுதியில் ஒரு நபி வருவார், அந்த நபியை பின்பற்றி உங்களை அழிப்போம் என்று சொல்கிறார்கள், சரியா? ஆமாம். அந்த நபியை இப்ப என் பாக்கெட்ல தான் இருக்கிறாரு. அந்த நபியை, எந்த நபி கடைசியாக வருவார் என்று யூதர்கள் சொல்லுகிறார்களோ அந்த நபியை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு முன்னால் முந்தி அந்த நபியை உங்களோடு சேர்த்து யூதர்களை வெல்வதற்கு வழி சொல்கிறேன். அப்பதான் 2 காதும் திறக்கிறது. சஅத் ரலியல்லாஹுவுக்கு 2 காதும் திறக்கிறது. சொல்லுங்கள் சொல்லுங்கள். 1 மணி நேரம் 2 தலைவர்களும் ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொண்டதோடு மட்டுமல்ல, சஅத் ரலியல்லாஹு தஆலா நேராக தன்னுடைய கபீலா 400 குடும்பத்தை அழைக்கிறார்கள். அழைத்து சொன்னார்கள், நான் முஹம்மதை ஏற்றுக்கொண்டு விட்டேன், ஈமான் கொண்டு விட்டேன். நீங்கள் யார் முஹம்மதை ஏற்கவில்லையோ உங்களோடு நான் உறவு வைக்க விரும்பவில்லை. 1 மணி நேரத்தில் நடக்குது. உங்களில் யார் இதுவரைக்கும் முஹம்மதை பார்க்கவே இல்லை, உங்களில் யார் முஹம்மதை ஏற்கவில்லையோ அவர்களோடு பேச தயாராக 400 குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றார்கள் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடியே. அப்ப இந்த இளைஞர்கள் நினைத்தால் எதையும் செய்யலாம் இல்லையா? இன்னொரு இளைஞன் அஹ்னஃப் இப்னு கைஸ், அல்லாஹு அக்பர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டிய இளைஞன், ஆனால் ரசூலுல்லாஹ்வை பார்க்காத இளைஞன். ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்றாரு, ரசூலுல்லாஹ்வை பார்க்கல. அல்லாஹு அக்பர். ஏகத்துவத்தை போய் எடுத்து சொல்லப்படுகிறது. பஸ்ராவில் ஏகத்துவம். பெரியவங்க வயசான ஆளுகள் எல்லாம் ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன அப்துல்லா ரலியல்லாஹு 7வது முஸ்லிமான அப்துல்லா ரலியல்லாஹுவை எதிர்க்கிறார்கள்.
அப்ப அந்த இளைஞன் எந்திரிச்சு பேசுறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்காம எதுக்குறீங்களே, முதல்ல அவரை பேச விடுங்க. பேசியதற்கு பிறகு அந்த 18-19 வயது இளைஞன் எழுந்து சொல்லுகிறார், அவரை முதலில் நான் ஈமான் கொள்ளுகிறேன், என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதான்னு கேட்கிறார். அந்த கூட்டத்தில் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? வயசான அத்தனை பேர்களும் சொல்லுகிறார்கள், அஹ்னஃப் அன்த சாதிக். அஹ்னஃப், எங்க குடும்பத்திலேயே எங்க ஊர்லயே உண்மையாளர் நீதானே, அப்ப நான் அவரை ஈமான் கொள்ளுகிறேன். பார்க்கவே இல்லை. அந்த இளைஞன் சொல்லுகிறார், நான் ஈமான் கொள்ளுகிறேன், நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். எல்லோரும் கேட்டார்கள், ஈமான் கொண்டார்கள். அத்தனை பெருந்தலைகளையும் ரசூலிடத்தில் அனுப்பி வைக்கிறார். தான் செல்லவில்லை, பெரியோர்களை அனுப்பிவிட்டு இவர் ஊரிலே இருக்கிறார். பெருமானார் கேட்கிறார்கள், உங்களை அனுப்பியது யார் என்று கேட்கிறார்கள். 18 வயது இளைஞன் அஹ்னஃப் இப்னு கைஸ் அனுப்பினார். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அழைக்கிறார்கள், உமர், ஒரு காலத்தில் அஹ்னஃப் உன்னிடத்தில் வருவார், அவரை உம்மோடு வைத்துக் கொள். அந்த இளைஞன் உனக்கு தேவை உமர். அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அஹ்னஃப் இப்னு கைஸ் வருகிறார், இளைஞர் வருகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா தக்க வைத்துக் கொள்கிறார்கள். ஓராண்டு காலம், நீண்ட வரலாறு, சுருங்க சொல்லுகிறேன். ஒரு வருஷம் உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னோடு வச்சிருக்கிறாங்க. ஒரு வருஷம் முடிவுல உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அஹ்னஃப், என்னோடு நீ ஒரு வருடம் இருந்தாய், உனக்கென்று எதையுமே கேட்கவில்லை, இப்பொழுது உனக்கு என்ன வேண்டும்? ஒரு வருஷத்துக்கு பின்னாடி நாட்டின் ஜனாதிபதி கேட்கிறார், அஹ்னஃப், உனக்கு என்ன வேணும்? அஹ்னஃப் இப்னு கைஸ் சொன்னார்கள், உமர் அலி அவர்களே, ஃபிரௌன் ஆண்ட, மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பகுதி உங்கள் கையில் இருக்கிறது. ஆறுகளும் ஓடைகளும் நிறைந்திருக்கிறது. சிரியா உங்கள் கையில் இருக்கிறது. வெளிச்சமாகவும் சுபிச்சமாகவும் இருக்கிறது. ஆனால் எங்கள் பகுதியில் தண்ணீர் இல்லை. உமர் அலி அவர்களே, நீங்கள் நினைத்தால் சிரியாவில் இருந்தும் மிஸ்ரில் இருந்தும் தண்ணீரை பசராவுக்கு கொண்டு வர முடியும். உங்களால் முடியும். எனக்கு எதுவும் தேவையில்லை. உமர் ரலியல்லாஹுவை பார்த்து சொல்லுகிறார்கள், எனக்கு எதுவும் தேவையில்லை. ஆனால் என் உம்மத், பசராவில் வாழுகிற என் சமூகத்திற்கு, பசராவில் வாழுகிற என் இனத்திற்கு குடிநீர் தேவை. உமர் ரலியல்லாஹு கட்டி பிடிச்சாடுதாங்களாம். என்னை விட அஹ்னஃப், உனக்கு சமூக பற்று அதிகமாக இருக்கிறதே, என்னை விட உனக்கு சமூகத்தின் மீது அக்கறை அதிகமாக இருக்கிறதே என்று உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள். அல்லாஹு அக்பர். அப்ப இது மாதிரி சமூக அக்கறை கொண்ட இளைஞர்கள் உருவாக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சமூக அக்கறை கொண்டவர்களில் சேர்த்தருள்வானாக. இல்லையா? இன்னைக்கும் அல்லாஹ்வினுடைய கிருபையால் கோவையில் நிறைய சமூக ஆர்வலர்கள். 1 ரூபாயில் ஒரு உயிர், இல்லையா? அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, ஜீவ சாந்தி என்று அவை எடுக்க முடியாத பிணங்களை கூட எடுத்து சுத்தம் செய்கிற ஆற்றல் படைத்த இளைஞர்கள், சமூகத்திற்காக உதவும் கரம் கொண்ட இளைஞர்கள் உருவாகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டி அருள்வானாக. இதே மாதிரி தான் நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எல்லா நல்வழிகளையும் 4 இளைஞர்களை கையிலே வைத்துக் கொண்டு நடத்தி கொண்டிருக்க இருக்கிற அரசர்களுக்கு பிடிக்குமா? அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லதை செய்கிற போது ஆட்சியாளர்கள் அன்றைக்கு இரும்பால் தடுத்தார்கள், இன்றைக்கு துப்பாக்கியால் சுடுகிறார்கள். இதுதான் வித்தியாசம். அன்றைக்கு இரும்பு கரம் கொண்டு தடுக்கிறார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களையும் 4 இளைஞர்களையும் விரட்டினார்கள். ஊருக்குள் இருக்கவில்லை இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஊரை விட்டு வெளியேறி காட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய உத்தரவு, காட்டுக்குள்ளே பதுங்கி குகைகளுக்குள் வாழுகிற போது அவர்களுக்கு நண்பர்கள் யார் தெரியுமா? விலங்குகள் தான். விலங்குகளை நண்பராக்கினார்கள். அதனால இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா மிருகத்தை போன்றும் குரல் எழுப்ப தெரியும். எல்லா மிருகத்தை போலையும் குரல் எழுப்புகிற நபி யார்? 1,24,000 நபியிலே சொன்னா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தான். மிருகங்களின் பாஷையை அறிந்தவர்கள், அது என்ன சொல்கிறது, எப்படி நடக்க வேண்டும் எல்லாம் தெரிந்து காட்டுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இந்த நேரத்திலே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக 40 வயதாகிறது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு. ஜிப்ராயில் வந்து இறங்கி விட்டார்கள். நீங்க காட்டுக்குள்ள இருந்த பத்தாது, தௌராத் வேதத்தை வேறு மனதில் வைத்திருக்கிறீர்கள். நாட்டில் இருக்கிற ஜபாபிரா 70 கிராமம், இந்த 70 கிராமத்தின் தலைவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால்,
அந்த தலைவர்கள் ஊரிலேயே மல்யுத்தம் செய்து எவன் மிகைத்து நிற்கிறானோ அவன் தான் தலைவன். எல்லாத்தையும் அடிக்கிற ஆற்றல் யாருக்கு இருக்கோ அவன் தான் தலைவன். சக்தி வாய்ந்தவர்கள் தலைவராக இருந்த நேரம் ஜபாபிராக்கள், அவங்களை எதுக்கவே முடியாது, அவ்வளவு ஆற்றல், நல்ல உயரம், அஜானு பாகு. இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், 70 கிராமங்களில் 70 ஜபாபிராக்கள் இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட எல்லாம் போய் ஏகத்துவத்தை சொல்லணும். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவனே ஜபாபிரா, ஊர்ல மல்யுத்தம் செய்து வெற்றி கண்டவன், நான் போய் சொன்னா என்ன நடக்கும்? ரப்பல் ஆலமீனே, இந்த வேலை எல்லாம் எனக்கு வேணாம். நான் போய் சொன்னால் எனக்கு என்னை நைய புடைத்து விடுவார்கள், அதனால் முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீலின் மூலமாக சொல்லுவான், 30 ஜபாபிராவின் ஆற்றலை உமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இத்ரீஸ். ஒரு மனுஷன் அல்ல, 30 ஜபாபிராவின் ஆற்றல் உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், உன் குரலுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயத்தை ஏற்படுத்துகிற தன்மையை வைத்திருக்கிறான். அதனாலதான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்பவர்களுடைய வரலாறை பார்க்கலாம். இந்த அரசர்களுக்கு முன்னால் பேசினா முதல்ல ஒரு குரல் எழுப்புவார்களாம், அரசர் உள்ளமெல்லாம் நடுங்கி போகுமாம். அரசர்களின் உள்ளம் காட்டுக்குள்ளே குரல் எழுப்பினால் மிருகங்கள் எல்லாம் பயந்து போகுமா. அப்படி ஒரு குரலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசீகர குரல், அதே நேரத்திலே பயத்தை ஏற்படுத்துகிற குரலை கொடுத்து, இப்பொழுது நீ மன்னரை சந்தி, 40-70 ஜபாபிராக்களை சந்தி. நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்பவர்கள் சந்திப்பதற்காக புறப்படுகிறார்கள். காட்டில் இருந்து முதல்ல ஜாபு மன்னரை சந்திக்கிறார்கள். மன்னர்களில் வேங்கை என்று போற்றப்பட்ட ஜாபு அரண்மனைக்கு முன்னால் நின்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் குரல் எழுப்புகிறார்கள். அந்த கர்ஜனை குரலில் ஜாபுவும் ஜாபுவின் மனைவியும் பயந்து போகிறார்கள், வெளியே வருகிறார்கள். யார் இந்த குரல் எழுப்பியது? இத்ரீஸ் நீண்ட நாளைக்கு பின்னால் ஊருக்கு வந்திருக்கிறார். என்ன இத்ரீஸ், என்ன விஷயம் என்று கேட்கிற போது, அல்லாஹ் ஒருவன் ஈமான் கொண்டாக வேண்டும், நான் தான் அல்லாஹ்வின் தூதர், நம்பியாக வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும் என்று அரசருக்கு ஆணை பிறப்பிக்க அரசுதானே ஆணையை இடும். ஆனால் இவர்கள் சொல்லுகிற போது இந்த அரசன் கொஞ்சம் பயத்தில் இருக்கிறான், அந்த கர்ஜனை பயத்தில் இருக்கிறான். இப்பொழுது அரசன் கேட்கிறான், அரசருக்கு அருகிலே மனைவியும் இருக்கிறாள், மனைவியை அரசன் பார்க்கிறான். இப்பொழுது மனைவி சொல்லுகிறாள், இத்ரீஸ் உம்மை ஈமான் கொள்ள நாங்கள் தயார், ஆனால் அணையாத நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறதே எங்கள் கோயில்களில் விக்கிரகங்களுக்கு முன்னால் நெருப்பை மூட்டுவார்கள், அந்த நெருப்பை அணைப்பதே இல்லை. அந்த நெருப்பை இங்கிருந்து கொண்டு நீ அணைக்க வேண்டும். அப்படி நீ அணைத்து விட்டால் நீ சொல்வதை நாங்கள் கேட்கிறோம். நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்பவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், இங்கிருந்து கொண்டு நெருப்பை நெருப்பே நீ அணைந்து விடுன்னு ஆணையிட்டாங்க. என்றைக்குமே அணையாத நெருப்பு அணைந்து போனது. அணையாத நெருப்பை ரப்புல் ஆலமீன் அணைத்து காட்டினான். ஜாபுவும் ஜாபுவின் மனைவியும் ஈமான் கொள்ளுகிறார்கள். அப்போ ஒரு நாட்டு மன்னனும் மன்னனை சார்ந்தவர்களும் மன்னனினுடைய மனைவியும் ஈமான் கொள்ள, அந்த மக்கள் மன்னனையும் மன்னனின் மனைவியையும் கல்லால் அடித்தார்கள் ஈமான் கொண்டதற்காக. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சொல்லை ஏற்க மறுத்தார்கள். அடுத்த ஊரை சந்திக்கிறார்கள். நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அமீல் மன்னன் ஆட்சி செய்கிறான். அந்த அமீலிடத்திலே செல்லுகிறார்கள். அமீல் அறிவாளி, 70 கிராமங்களில் இருக்கிற அறிவாளிகளை ஒன்று சேர்த்து, இத்ரீஸ் சொல்வது உண்மையா, தௌராத்திலே இத்ரீஸ் குறித்து இருக்கிறதா, இவர் நபிதானா என்ற ஆய்வை மேற்கொள்ளுகிறார். எல்லோருமே தௌராத்தை புரட்டுகிறார்கள். இத்ரீஸ் சொல்வது உண்மைதான், இத்ரீஸை குறித்து ஆய்வுகள் இருக்கிறது, தௌராத்து கூறுகிறது என்று சொல்ல, அமீல் மன்னன் ஏற்பதா ஏற்க வேண்டாமா என்ற சந்தேகத்தில் இருக்கிற போது அமீலின் மகன் இறந்து போகிறார். மன்னனின் மகன் இறந்து போகிறார். மன்னன் நினைக்கிறான், என் பிள்ளை இறந்து போச்சு. இயற்கையிலேயே மன்னனின் பிள்ளையை இல்லையா, எவ்வளவு நாமே சாதாரணமா நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு விழுந்து விழுந்து உழைக்கிறோம். அந்த பிள்ளை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். அப்ப மன்னன் தன்னுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பான். பிள்ளையின் இயக்கத்திலே இருக்கிற போது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்பவர்கள் செல்லுகிறார்கள். ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல கவலையில் இருக்கிற அமீல் மன்னன் சொல்லுகிறார், ஏகத்துவத்தை நீ சொல்வது உண்மையாக இருந்தால்
இறந்து போன என் மகனை ஹயாத்தாக்கினால் நான் ஈமான் கொள்ளுகிறேன், இறந்து போன என் பிள்ளையை ஹயாத்தாக்கினால் நான் ஈமான் கொள்ளுகிறேன். நபீனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் மகனுடைய தலையிலே கை வைத்து கும்பி இதினில்லா, அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு எழுந்து போ மகனே, அந்த மகன் எழுவார், சென்று விடுவார். இதை பார்த்த உடனே அமீல் மன்னனும் அவருடைய மனைவியும் அந்த ஊரே ஈமான் கொள்ளும். ஆனால் மற்ற நகரங்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொள்ளவில்லை. ஒரு மன்னன் ஈமான் கொண்டார், அந்த மக்கள் அடித்தார்கள். இன்னொரு மன்னன் ஊரோடு ஈமான் கொண்டார். பாக்கி இருக்கக்கூடிய 68 கரியாக்களும் கிராமங்களும் ஈமான் கொள்ளவில்லை. அதில் இருக்கிற ஒரு சிலர், அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சிலர் மட்டும் ஈமான் கொள்ளுகிறார்கள். இங்கே ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடக்கிறது. அல்லாஹ் அக்பர். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்ட இறைநேசர் உடைய தோட்டத்தை பார்க்கிறார் மன்னர். மன்னர் ராபித் தோட்டத்தை பார்க்கிறார். இவருக்கு பிடித்தமாக இருக்கிறது. அழைத்து வர சொல்லுகிறார். பணியாளரை விட்டு ராபித்தை அழைத்து வாருங்கள். ராபித் வருகிறார். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்ட நல்லடியார். ராபித்தை பார்க்கிறார். இந்த தோட்டம் எனக்கு வேண்டும். மன்னர்கள் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் சொல்றாங்களா இல்லையா, எதை பிடிச்சிருச்சோ கொடுத்தே தீரணும். இந்த தோட்டம் எனக்கு வேண்டும். முடியாது, இதை வைத்துத்தான் என் குடும்பம் வாழுகிறது, என் மனம் விருப்பப்படுகிறது, வேண்டும். முடியாது. மன்னர் சென்றார். அந்த 68 கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஒரு பெண்ணை நம்பினார்கள். சூனியக்கார பெண்மணி அசாரிகா. இந்த பெண்ணை நம்பினார்கள். பெண்ணிடத்திலே மன்னன் பெண்ணை அழைத்து கேட்கிறான், இப்படி தோட்டத்தை நான் விரும்புகிறேன், ஆனால் அவர்கள் தோட்டம் தர மறுக்கிறார்கள், என்ன செய்வது? அந்த பெண்மணி, மன்னருக்கு பயந்துதான் மக்கள் இருப்பார்களே தவிர மக்களுக்கு மன்னன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்குத்தான் மன்னனை பற்றிய பயம் இருக்க வேண்டும் என்று அடியாட்களை அனுப்பி அந்த குடும்பத்தையே கொலை செய்யப்படுகிறது. அந்த குடும்பத்தையே கொலை செய்யப்படுகிறது. அந்த தோட்டம் அபகரிக்கப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். அன்று நடப்பதெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டுதானே இருக்கிறது இல்லையா? மக்கள் ஆட்சி எல்லாம் மன்னர் ஆட்சியாக மாறி போனதோ என்று எண்ண தூண்டுகிறது. இந்த நேரத்தில் தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் நியாயம் கேட்க வருகிறார்கள். என்னை ஈமான் கொண்ட அவருடைய தோட்டத்தை மன்னரே நீ அபகரித்திருக்கிறாய். இந்த அஸ்ரகாவின் மூலமாக அந்த குடும்பத்தை நீ அழித்திருக்கிறாய். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் நியாயம் கேட்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கொல்வதற்கு 40 பேர்களை அனுப்பினார்கள். நியாயம் கேட்க யார் போறாங்களோ அவங்களை கொல்றதுங்கிறது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. 40 பேர்களை அனுப்பி வைக்க இந்த 40 பேர்களும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல நினைக்கிற போதுதான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தோழர்கள் நபீனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள், உங்களை அழிப்பதற்காக இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ரப்பல் ஆலமீனே, நபிமார்கள் கேட்கிற துஆவை அங்கீகரிக்கிற ரப்பே, நான் இப்பொழுது ஒன்றை கேட்கப் போகிறேன், நீ அங்கீகரிக்க வேண்டும். ரப்பல் ஆலமீன், உன் உள்ளத்தை அறிந்தவன் நான். கேள் இத்ரீஸ், கேள் இத்ரீஸ், உனக்கு நான் தருகிறேன். ரப்பே, 20 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீரை வானிலிருந்து கொடுக்க கூடாது, பஞ்சத்தை தர வேண்டும். 20 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் பொழியக்கூடாது, நீ பஞ்சத்தை கொடு. ரப்பல் ஆலமீன் பஞ்சத்தை கொடுப்பான். கால்நடைகளை சாப்பிடுவார்கள், பயிர் வச்சைகளை எல்லாம் சாப்பிடுவார்கள், எல்லாம் முடிஞ்சு போயிடும். தான் வளர்த்த நாயை அறுத்து சாப்பிடுவார்கள். 20 வருஷம் பஞ்சம்னா எப்படி இருக்கும்? எதுவும் மிஞ்சவில்லை, எல்லாம் ஒட்டி உணர்ந்தார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களை ஈமான் கொண்டவர்களும் அல்லாஹ்வினுடைய உத்தரவுப்படி சுபிட்சமான ஊருக்கு சென்றார்கள், சந்தோஷமாக வாழ்கிறார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இங்கே போயாச்சு. அல்லாஹ் அக்பர். இந்த நேரத்தில் அந்த 68 ஊர் மக்கள் ஜபாபிராக்கள் எல்லாம் சேர்ந்து திருந்தி தௌபா செய்கிறார்கள். இத்ரீஸ் என்ன சொன்னாரோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு வானிலிருந்து நீர் வேண்டும். 20 வருஷம் தண்ணி வரலன்னா வானிலிருந்து நீர் வேண்டும், வானிலிருந்து நீர் வேண்டும் என்று இவர்கள் தௌபா செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்பான், இத்ரீஸ் கொஞ்சம் வாபஸ் வாங்கிக்கிறியா? இந்த 20 வருஷம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப நீதவானன்.
அவனுடைய நீதத்திற்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 20 வருஷம் பஞ்சத்தை கொடுக்க சொன்னேன். ஆனா அந்த அடியார்கள் தௌபா செய்றாங்களே, அந்த அடியார்கள் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களே, மன்னிக்க கூடாதா? மன்னிக்க கூடாதா? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத் மீது இல்ல கோபம் தீரவே இல்லை. ரப்பே அவர்களை மன்னிக்க தயாராக இல்லை. 20 வருஷம் பஞ்சம் நடந்தே தீரணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செஞ்சான்னா, இரவு நேரத்தில் வானிலிருந்து சாப்பாடு இறங்கும். இரவு நேரத்தில், பகல் நேரம் ஃபுல்லா நோன்பு வைப்பாங்க. சாப்பாட்டை நிறுத்தி விட்டான்ல. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாப்பாட்டை நிறுத்திட்டான். முதல் நாள் சாப்பாடு வரும்னு பார்த்தாங்க, காணோம். இரண்டாவது நாள் சாப்பாடு வரும்னு பார்த்தாங்க, காணோம். மூணாவது நாள் காணோம். கடுமையான பசி, சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லை. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் துடிக்கிறார்கள். இப்பொழுது ஊருக்குள்ளே சென்றால் உணவு கிடைக்கும் என்று போகிறார்கள். ஊருக்குள்ள போனா ஒரு பாட்டி, இவங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு கிழவி, 2 ரொட்டி வச்சிருக்கு. 2 ரொட்டி, யார்கிட்ட எதுவும் இல்லை. பசி தாங்க முடியல. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓடி போய் கிளவிட்ட, கிளவி வயதான அம்மா யாஜூசா, கடுமையான பசியாக இருக்கிறது, உணவு கொடு. அந்த கிழவி சொல்லுச்சு, இத்ரீஸ்னு ஒருத்தர் சபிச்சுட்டு போயிட்டாரு, அவங்க தான் போயிருக்கிறாங்க. அதனால இந்த ஊர்ல பஞ்சம், இந்த ஊர்ல எல்லாம் எதுவும் கிடைக்காது தம்பி, வேற ஊரை பாரு. இந்த ஊர்ல எல்லாம் எதுவும் கிடைக்காது சாப்பிடுறதுக்கு, வேற ஊரை பாரு என்று சொல்ல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துடியாய் துடிக்கிறார்கள். இந்த நேரத்தில் அம்மா உன்கிட்ட 2 ரொட்டி இருக்குல்ல, கொடுக்கலாம்ல என்று கேட்க, தம்பி உயிர் வாழ்வதற்கு எனக்கு 1 ரொட்டி தேவைப்படுகிறது, இதை தவிர வேற எதுவுமே இல்லை. உயிர் வாழ்வதற்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இது இருக்கிற வரைக்கும் நான் வாழ்ந்துக்குவேன் தம்பி. உயிர் வாழ்வதற்கு 1 ரொட்டி, என் புள்ள உயிர் வாழ்வதற்கு இன்னொரு ரொட்டி தேவைப்படுகிறது. அப்ப இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உன் புள்ள கொஞ்சம் சின்ன புள்ள தானே, அதனால அரை ரொட்டி உன் பிள்ளைக்கு கொடுத்துரு, அரை ரொட்டி எனக்கு கொடுத்துரு என்று சொல்ல, அந்த வயதான மூதாட்டி அந்த நேரத்திலும் தர்மம் செய்தாள். சரி, என் பிள்ளைக்கு அரை ரொட்டி, இத்ரீஸ் உனக்கு ஒரு அரை ரொட்டி. அந்த புள்ள அரை ரொட்டியை சாப்பிட்டுட்டு வீறிட்டு பதறி அழுதது. பிள்ளை இறந்து போனது. அல்லாஹ் அக்பர். அந்த மூதாட்டி தாங்க முடியல, அழுகை. 1 ரொட்டியை பாதியை உனக்கு கொடுத்தேன், பாதியை என் பிள்ளை கொடுத்தேன், என் பிள்ளை இறந்து போச்சு. அப்பதான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றவர்கள் சொன்னார்கள், அம்மா எந்த இத்ரீஸை நீங்கள் சொன்னீர்களோ அந்த இத்ரீஸ் நான் தானம்மா. 20 வருஷம் பஞ்சத்திற்காக துஆ செய்தது நான் தானம்மா என்று சொல்லிவிட்டு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த இளைஞன், அந்த இறந்து போன இளைஞனை தடவுகிறார்கள். ரப்பில் ஆலமீனே இந்த இளைஞனை ஹயாத்தாக்கு என்றார்கள். அந்த இளைஞன் ஹயாத்தாகிறார். அவர்தான் அல் யஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நபியினா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக இறந்து போனவரை ஹயாத்தாக்கப்பட்ட ஒரு நபி அல் யஸா. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இஸ்மாயிலை நினைத்து பாருங்கள், அல் யஸாஐ நினைத்து பாருங்கள். இறந்து போனவரை ஹயாத்தாக்கி அவரை சமூகத்திற்கு நபியாக்கி. அல்லாஹ் அக்பர். அதற்கு பிறகு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ செய்தார்கள், ரப்பல் ஆலமீனே நான் தவறு செய்து விட்டேன், இந்த உம்மத்தை தௌபா செய்ததற்கு பிறகும் கூட நான் பிடிவாதகமாக இருந்து விட்டேன், ரப்பல் ஆலமீனே என்னை மன்னித்து விடுன்னு கேட்டாங்களாம். அல்லாஹ் அக்பர். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து சொன்னான், உன் பதவியை எல்லாம் அல் யஸா இடத்திலே கொடுத்து விடு. அவங்களுக்கு 5 விஷயம் சொந்தமா இருந்துச்சு. விலங்குகளிடத்தில் பேசுவார்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறந்தவர்களை ஹயாத்தாக்குவார்கள், நோயுற்றவர்களை குணப்படுத்துவார்கள், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தது தண்ணீரின் மீது நடப்பார்கள். நினைச்ச இடத்துல தண்ணீர் வர வச்சு குடிக்கிற ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். மரங்கள் அவர்களுக்கு கட்டுப்படும். இது எல்லாம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த 5 ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தான். அந்த 5 ஆற்றலையுமே இந்த இளைஞன் அல் யஸாவுக்கு கொடுக்கிறார்கள். நபியினா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இளைஞனே நீ புறப்படு, நுபுவத் உனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்திருக்கிறது, இனி சமூகத்திற்கு சென்று ஏகத்துவத்தை சொல் என்று இந்த 5 மோஜிசாவையும் அவரிடத்தில் கொடுக்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள்,
இத்ரீஸ், இனிமேல் உமக்கு அழிவில்லை. மௌத்தாகிறது எப்பன்னா உலகம் அழிகிற போதுதான் மௌத்தாவாய். அதனால் காடு கரைகளில் யாரெல்லாம் அபயம் தேடி திரிகிறார்களோ, யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, மலைகளில் யாரெல்லாம் அபயம் தேடி, யாராவது வழித்தடம் தெரியாதவர்கள் இருந்தால் வழித்தடம் சொல்லிக் கொடுப்பவர்கள் நபியுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கு எத்தனையோ வரலாறுகள், ஹஜ்ஜுக்கு சென்றவர்களின் வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம். வழி தெரியாமல் நடந்து செல்லக்கூடிய இறைநேசர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு தான் நம்ம சர்வசாதாரணமா வேக வேகமா போயிடுறோம், பிளைட் ஏறி போறோம். ஆனால் நடந்து செல்லக்கூடிய ஹாஜிகள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். இவங்க வழி தவறி போகிற போது வழிகாட்டியவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பதவியெல்லாம் அல்யஸாவுக்கு கொடுத்து விட்டு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த பதவி மௌத் எப்பன்னு சொன்னா கடைசியில தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சூர் ஊதப்படுகிற போது மரணம் ஏற்படும். அதுவரை அவர்களும் ஹயாத்தாகத்தான் இருக்கிறார்கள். இப்ப அல்யஸா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப மக்கள் எல்லாம் தௌபா செஞ்சு புனிதர்களாக மாறி இருக்கிற போது ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன நபி அல்யஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு சுபிட்சமான வாழ்விற்காக துஆ செய்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், அந்த சக்தி அத்தனையும் ரப்பு எனக்கும் வழங்கினான் என்றார்கள். இத்ரீஸுக்கும் அல்யஸாவுக்கும் அல்லாஹ் என்ன ஆற்றலை கொடுத்தானோ அந்த ஆற்றலை ரப்பு நிறைவாக எனக்கும் வழங்கினான். உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாது. ஹயாத் இஹ்யாஉல் மௌத்தா இல்லையா? இஹ்யாஉல் மௌத்தா, மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குதல்ங்கிறது யாரும் முடியாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற இத்தனை மருத்துவர்கள் ஒண்ணு சேர்றாங்களே, ஒண்ணு சேர்ந்து இறந்தவங்களை ஹயாத்தாக்க முடியுமா? உயிரை கொடுக்க முடியுமா? அல்லாஹு அக்பர். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ரெண்டு நபிக்கு கொடுத்த ஆற்றலை நிறைவாக எனக்கு ரப்பு வழங்கி இருக்கிறான். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறு நமக்கு சான்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிடித்த மாமிசத்தை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா தயார் செய்கிறார்கள். ரசூலுல்லாவுக்கு ஆட்லயே முன்சப்பதான் ரொம்ப பிடிக்கும். அதனால ரசூலுல்லாவை விருந்துக்கு கூப்பிடுறாங்க. நாயகமே, எங்க வீட்டுக்கு நீங்க விருந்துக்கு வர வேண்டும். ரசூலுக்கு பிடித்த உணவு முன்சப்பையை உணவாக தயார் செய்கிறார்கள். பொதுவாகவே விருந்தினுடைய நிலைப்பாடும் இதுதான். ஒருத்தர் விருந்துக்கு கூப்பிட்டோம்னா அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும் இல்லையா? சுகர் பேஷண்ட கூப்பிட்டு வெறும் இனிப்பா வச்சா முடிஞ்சவர் கபருக்கு அனுப்புறோம்னு அர்த்தம் இல்லையா? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிடித்த உணவை தயார் செய்து பெருமானாரை அழைக்கிற போது அல்லாஹு அக்பர், ஜாபிர் ரலியல்லாஹுவினுடைய ரெண்டு பிள்ளைகள், நம்ம தகப்பனார் இப்படித்தான ஆட்டை அறுத்தாங்க என்று பெரியவர் சின்னவரை போட்டு அறுத்து விடுகிறார். இரத்த வெள்ளத்தில் சின்னவர் இறந்து விடுகிறார். இதை பார்த்த பிரமிப்பில் பெரியவரும் மூர்ச்சையாக்கி விடுகிறார். ரெண்டு பேரும் மௌத்தாகி வெளியே கிடக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிடலான்னு ஜாபிர் ரலியல்லாஹு வெளியே வந்தா தன்னுடைய ரெண்டு பிள்ளைகள் பிணமாக கிடக்கிறார்கள், மௌத்தாகி கிடக்கிறார்கள். நாம இருந்தா என்ன நிலைமையா இருக்கும்? நாம இருந்தா என்ன நிலைமையா இருக்கும்? ஆனா ரசூலின் மீது உண்மையான அன்பு சஹாபிகளுக்கு இருந்தது. ரெண்டு பிள்ளைகளையும் ஒரு அறையில தூக்கி போட்டு பூட்டி விட்டு ரத்தத்தின் சுவடு கூட தெரியாமல் கழுவி விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கவலையான முகத்தோடு போய் அழைத்தால் ரசூலுக்கு தெரிந்து விடும் என்று எண்ணி சிரித்த முகத்தோடு தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விருந்துக்கு அழைக்கிறார்கள். நாயகமே, வாங்க விருந்துக்கு போலாம். அல்லாஹு அக்பர். அப்ப தன்னை விட தன் பிள்ளைகளை விட நாயகத்தின் மீது நேசம் கொண்டவர்கள் இல்லையா? கண்மணி ரசூலுல்லாவுக்கு தெரியாதா விண்ணுக்கு மேலே நடப்பதையும் மண்ணுக்கு கீழே நடப்பதையும் அறிந்தவர்கள், ஜிப்ராயீலினுடைய தொடர்பை கொண்டவர்கள் இல்லையா? ரசூலுல்லா ஒண்ணுமே பேசல. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். சாப்பாடெல்லாம் வைக்கப்பட்டு சிரித்த முகத்தோடு பெருமானாருக்கு பரிமாறுவதற்கு அமருகிற போது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாபிர், உங்க பிள்ளைகளையும் கூப்பிடுங்களே, எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். உங்க பிள்ளைகளையும் கூப்பிடுங்களே, எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். ஜாபிர் ரலியல்லாஹுவின் கண்களில் இருந்து தண்ணீர் சாறை சாறையாக ஓடுகிறது. நாயகமே, பிள்ளைங்க ரெண்டு மூத்தாயிட்டாங்க நாயகமே, ஒருவரை ஒருவர் அறுத்துக் கொண்டார்கள் நாயகமே. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜாபிர், அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு முஹம்மது அழைத்தார் என்று அழைத்து சென்றார்கள். கதவை தட்டினார்கள். கும்பி இதினில்லா, அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு எழுந்து வாருங்கள், ரசூல் அழைத்தார்கள். ரெண்டு பிள்ளைகளும் தூங்கி எழுந்ததை போன்று எழுந்து வந்தார்கள்.
நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். இதைத்தான் பெருமானார் சொல்லுகிறார்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அல்யஸாவுக்கும் எந்த அற்புதத்தை ரப்பு வழங்கினானோ அதை நிறைவாக ரப்பு எனக்கு வழங்கியிருக்கிறார். இந்த குஷ்டங்களை குணப்படுத்துவது, கண் தெரியாமையை நீக்குவது, இது எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இருந்தார். நபீனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அல்யஸாவுக்கும் பெருமானார் சொல்கிறார்கள், எனக்கும் ரப்பு வழங்கி இருக்கிறார். அல்லாஹ் அக்பர். ஒரு வரலாறு, ரெண்டு வரலாறு இல்ல, ஆயிரக்கணக்கான வரலாறு. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா, உஸைத் இப்னு ஹுதைர் பத்ர் போர்க்களத்திற்கு சென்றார்கள். கல்யாணம் முடிச்ச புது வாலிபர். எதிரிகளால் கண் தாக்கப்பட்டு கண்ணை கையில் எடுத்துட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாயகமே எதிரிகள் என் கண்ணை எடுத்து விட்டார்கள் நாயகமே, எதிரிகள் என் கண்ணை எடுத்து விட்டார்கள் நாயகமே. பெருமானார் அதுக்கு இப்ப என்ன செய்யட்டும் நாயகமே? ஒட்ட வச்சிருங்க நாயகமே. என் பொண்டாட்டி ஏற்கனவே நல்லா இருக்கும் போதே ஒரு மாதிரி பாப்பா நாயகமே. சில சகாபிகள் ரொம்ப யதார்த்தமா இருந்திருக்காங்க ரசூலுல்லாஹ்ட்ட. நான் நல்ல கண்ணோடு இருக்கும் போதே என் பொண்டாட்டி என்னை ஒரு மாதிரி பாப்பா, இனி நான் பொட்ட கண்ணா போனா என்னை ஏத்துக்குவாளா இல்லையான்னு தெரியல நாயகமே. என் மனைவியின் மீது நான் ரொம்ப பாசம் வைத்திருக்கிறேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைஞ்சு போன பார்ட்ஸ் எடுத்து ஒட்ட வச்ச மாதிரி அந்த கண்ணை எடுத்து ஒட்ட வச்சு தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து தடவினார்கள். உஸைத் இப்னு ஹுதைர், புகாரி சாணியிலே, புகாரி 2ஆம் பாகத்திலே இடம்பெற்ற ஹதீஸ் இது. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், மற்ற கண்ணை விட பெருமானார் பொருத்திய கண்ணுக்கு பார்வை அதிகம். அப்ப அன்புக்குரியவர்களே, கண்மணி நாயகம் பெருமையோடு பேசுகிறார்கள். முடிவில்லா போர்க்களம் இல்லையா? கைபர் போர்க்களத்தில் முதல் நாள் கொடி அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கு, வெற்றியும் இல்ல தோல்வியும் இல்ல. இரண்டாவது நாள் கொடி உமர் ரலியல்லாஹு, வெற்றியும் இல்ல தோல்வியும் இல்ல. இரண்டாவது நாள் இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை ஒருவரிடத்திலே கொடியை கொடுப்பேன், அவர் வெற்றியோடு தான் வருவார். சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹுக்கு மற்றவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம், காலித் இப்னு வலீதுக்கு எவ்வளவு சந்தோஷம். நாளைக்கு ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட தான் கொடியை கொடுப்பாங்க, வெற்றியோடு வரலாம். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு நம்மிடத்தில் தான் கொடுப்பார்கள். ஒவ்வொரு பெரும் வீரர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள், மறுநாள் சுபுகு தொழுகை முடிந்தவுடன் கொடி யாருக்கு, கொடி யாருக்கு என்று ரசூலை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷ முகத்தோடு ஐன அலி, எங்கே அலி என்றார்கள். அலி ரலியல்லாஹு கண் வேதனையில ரொம்ப மூளையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. கண் வேதனை, கடுமையான வேதனை, மூளையில் அமர்ந்திருக்கிறார்கள். நாயகத்தில் வந்து சொன்னாங்க, நாயகமே எனக்கே கண் வேதனையாக இருக்கிறது நாயகமே, கண்ல வேதனை, நான் போர்க்களத்துக்கு போறதே பெரிய விஷயம், இதுல தளபதியா வேறு போவதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை பக்கத்தில் அமர வைத்து தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து தடவினார்கள். அல்லாஹ் அக்பர். இதுவும் புகாரியில இடம்பெற்ற ஹதீஸ். அலி ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அதற்கு பிறகு பெருமானார் என் கண்ணில் எந்த கண்ணில் கை வைத்தார்களோ அதற்கு பிறகு என் கண்ணை ஈ தொட்டு பார்க்கவில்லை, என் கண்ணுக்கு முன்னால் ஈ வந்ததில்லை, என் கண்ணில் நோய் ஏற்பட்டதில்லை. நீங்க புகாரியை புரட்டுங்கள். அல்லாஹு அக்பர். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்ரீஸுக்கு மட்டுமா விலங்குகள் வசப்பட்டது? எனக்கும் தானே வசப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு விலங்குகள் வசப்பட்டதை போன்று எனக்கும் வசப்படும். பெருமானார் பேசாத பொருளே இல்லையே, எல்லா பொருட்களோடும் பெருமானார் பேசி இருக்கிறார்கள் இல்லையா? அல்லாஹு அக்பர். மான் பெருமானாரோடு பேசி இருக்கிறது. உடும்பு ஒரு ஆள் உள்ள தூக்கி போட்டு கொண்டு வர்றான், பையில போட்டு பைக்குள்ள மறைச்சு வச்சு கொண்டு வர்றான். நாயகத்தில் வந்து கேட்டான், முஹம்மத் பைக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா நான் ஈமான் கொள்றேன், பைக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா நான் ஈமான் கொள்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைக்குள்ளே உடும்பு இருக்கிறதுன்னாங்க. உடனே அப்படியே மாத்திட்டானே, அந்த உடும்பு பேசினால் நான் ஈமான் கொள்ளுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடும்பிட்ட கேட்கிறாங்க, உடும்பிட்ட போயிட்டு இருக்கிற உடும்பிட்ட கேட்கிறாங்க, மன் அன, நான் யாருன்னு கேட்டாங்க. அன்ட அஹ்மத், அன்ட தஹா, அன்ட யாசீன், அன்டல் முதஸ்ஸிர், அன்டல் முபஷ்ஷிர். நமக்கு தெரியாத பேர்லாம் உடும்பு சொல்லுது. நாயகமே நீங்க தான் அஹ்மத், நீங்க தான் முஹம்மத், நீங்க தான் தஹா, நீங்க தான் யாசீன், நீங்க தான் முதஸ்ஸிர், நீங்க தான் முபஷ்ஷிர். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாதது எது இருந்தது? ஆடுகள் பேசியது, மாடுகள் பேசியது, ஒட்டகை பேசியது. அல்லாஹு அக்பர். நீ
தண்ணீர் பெருமானாருக்கு கட்டுப்படும். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்யஸா அலைஹிஸ்ஸலாத்திற்கு எப்படி தண்ணீர் கட்டுப்பட்டதோ நாயகத்திற்கும் தண்ணீர் கட்டுப்படும். பெருமானார் சொன்னார்கள், அந்த 2 நபிக்கும் கொடுத்த ஆற்றலை ரப்பி எனக்கும் வழங்கி இருக்கிறார். அல்லாஹ். மற்ற நபிமார்கள் எல்லாம் கையில் அடித்தால் தண்ணீர். மூசா அலைஹிஸ்ஸலாம் பாறையில் அடிச்சாங்க, தண்ணியில் அடிச்சாங்க, பாதையா பிளந்துச்சு. அல்யஸா அலைஹிஸ்ஸலாம் ஆற்றிலே நடப்பார்கள். ஆனா பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் என்ன தெரியுமா? எவ்வளவு அற்புதமான ஆற்றல் தெரியுமா? இதே இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள். போர்க்களத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு செல்கிறார்கள். நீண்ட தூரம் செல்லுகிற போர்க்களம், தபூக்குக்கு செல்கிறார்கள். செல்லுகிற வழியில தண்ணீர் பஞ்சம். 1400 சஹாபிகள், தண்ணி இல்ல, 1400 சஹாபிகள். பெருமானார் அலி ரலியல்லாஹு அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சு கூட முஆத் ரலியல்லாஹு தஆலா, இன்னொரு ரிவாயத்துல உசாமாவை, 2 பேர்த்தையும் அனுப்பிச்சு பக்கத்துல தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு வா. 2 பேர் போறாங்க. ஒரு அம்மா ஒட்டகத்துல 4 குடம் தண்ணி கொண்டு வருது ஒட்டகத்துல. அப்ப அந்த அம்மாட்ட போய் அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, தண்ணி எங்க இருக்குன்னாங்க. அந்த அம்மா என்ன பதில் சொல்லுச்சு தெரியுமா? நேத்து இன்னாரம் நான் பரப்பிட்டேன்னு சொல்லுச்சு. நேத்து இன்னாரம் போய் 4 குடம் தண்ணி கொண்டு வர்றேன். இந்த ராமநாதபுரம் பகுதியில போய் பார்த்தா அப்படி இருக்கும். தண்ணி எங்க இருந்துச்சுன்னு சொன்னா, நாங்க ஒரு 15 மைலுக்கு அப்பால இருந்து நாங்க தூக்கிட்டு வர்றோம். ஒரு வண்டியை வச்சு இழுத்துட்டு வருவாங்க. நேத்து இந்நேரம் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி பிறப்பிட்ட அந்த அம்மா கொண்டு வருது. அப்ப அடிக்கடிகளா சொன்னாங்க, அம்மா எங்கிட்ட ஒரு அதிசய மனுஷன் இருக்காரு, மாமா கொஞ்சம் தண்ணி கொடுமா. நானே நேத்து இந்நேரம் போயிட்டு வர்றேன்னு சொல்றேன், தண்ணி கேட்கறீங்க? இல்லம்மா, ஒரு அதிசய மனிதர் இருக்கிறாரம்மா. அந்த அம்மா கேட்டுச்சு, யார் அந்த சாயிபான்னு கேட்டுச்சு. சாயிபுன்னு சொன்னா அந்த அம்மா வச்ச பேர் தான் சாயிபு. இன்னைக்கு நம்ம பார்த்து சாயிபு சாயிபுன்னு சொல்றாங்கல்ல, அந்த அம்மா வச்ச பேர். யார் அந்த சாயிபா? சாயிப் என்றாலே புதிய மார்க்கம் கொண்டு வந்தவர். ஆமாம்மா பாமா வந்துச்சு, பார்த்துச்சு. பெருமானார் அந்த குடத்திலிருந்து தண்ணீரை சாய்க்கிறார்கள். குடத்திலிருந்து தண்ணீரை சாய்த்தார்கள். தன் கைப்பட்டது விரலுக்குள் இருந்து கொப்பளிக்கிறது, விரலுக்குள் இருந்து கொப்பளிக்கிறது. 1400 பேர்களும் குடித்தார்கள், குளித்தார்கள். ஒட்டகம் குடித்தது. அல்லாஹு அக்பர். ஒட்டகம் எவ்வளவு குடிக்கும்? 6 மாசத்துக்கு தேவையானதை சேர்த்து வச்சுக்கோ. எல்லாம் முடிஞ்சு தண்ணி குடத்திலிருந்து தீரவே இல்லை. தண்ணி குடத்திலிருந்து 4 குடத்தை அப்படி ஏற்றி வச்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமக்கு இந்த பெண்ணின் மூலமாக அல்லாஹ் நீர் கொடுத்தான். உங்க யாரெல்லாம் தண்ணீரை பயன்படுத்தினீர்களோ உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒண்ண இந்த அம்மாவுக்கு பரிசு கொடுங்க. யாரெல்லாம் தண்ணீரை பயன்படுத்தினீர்களோ, இதை வச்சுதான் புக்கஹாக்கள் சொல்றாங்க, பள்ளிவாசலுக்கு வந்து ஹவுஸ் தண்ணியை யாரெல்லாம் பயன்படுத்தினீங்களோ பள்ளிக்கு உபகாரியா இருக்கணும். யாரெல்லாம் தண்ணீரை பயன்படுத்தினீர்களோ உபகாரம் செய்யுங்கள். அப்ப 1400 பேருக்கு உபகாரம் போட்டா எப்படி இருக்கும்? ஒட்டகம் தாங்கல, ஒட்டகத்து மேல ஏத்துனா அந்த அம்மாவுக்கு சிரிப்புன்னாலும் சிரிப்பு. தண்ணியும் தீரல, ஒட்டகம் நிறைய. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு விலங்குகளும் கட்டுப்பட்டது, நீரும் கட்டுப்பட்டது. அல்லாஹு அக்பர். எல்லா ஆற்றல்களையும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அல்யஸா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் எத்தனை ஆற்றல்களை ரப்புல் ஆலமீன் வழங்கினானோ அத்தனையும் எனக்கு வழங்கி இருக்கிறார். அந்த இத்ரீஸும் அல்யஸாவும் சமூகத்திற்கு பயனாளியாக இருந்தார்கள். நீங்களும் சமுதாயத்திற்கு பயனாளிகளாக இருங்கள் என்று தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த வழியில் வாழ்ந்து சமூகத்திற்கு இளமையிலேயே பயனுள்ளவர்களாக இருக்கிற தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாமு மின்கஸ் ஸலாமு இலைக ரிஜுஸ் ஸலாம். தபாரக்த ரப்பனா வ தஆலைத வ தஅல்லம்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம யா கனிய்யு யா ஹமீது யா முப்தி யா முஈத் யா ரஹீம் யா வதூத். أغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك عمن سواك. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد